18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கியதின் காரணமாகவே இனி நீ எல்லாவற்றையும் நினைத்தது போலவே அடைவாய் என நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சாதாரணமாக சொல்லவில்லை என் தங்கமே, சவால் விட்டு சொல்கிறேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று நாளை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது. எந்த விஷயத்தையும் நீ அவசரப்பட்டு தேடும்போதும் பதட்டத்துடன் தேடும்போதும் கிடைக்காது. அதனால்தான் சொல்கிறேன், நிதானமாய் பொறுத்திரு. உனக்கானது இப்பொழுது நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக மிகச் சிறப்பாகவே உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. நிதானமாய் நீ திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையிலும் பல விஷயங்களை சந்தோஷமாய் பெற்றுவிடலாம் என் செல்லமே. உன்னால் இதை செய்ய முடியும், உன்னால் வெற்றி பெற முடியும் என உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் எப்போதும் பழக்கம் வைத்துக்கொள். யார் வந்து உன்னால் இது செய்ய முடியாது, அதை உன்னால் பெற முடியாது என உனக்கு எதிராக எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்குகிறார்களோ அவர்களை பார்ப்பதை கூட நீ தவிர்த்து விடு. எப்போதும் உனக்கு நல்லது செய்யும் மனிதர்களும் கெட்டது நினைக்கும் மனிதர்களும் உன் அருகில் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். அதில் நல்லதையும் நல்லவர்களையும் உன் அருகில் வைத்துக்கொண்டு தீயதையும் தீயது நினைப்பவர்களையும் விட்டு தூரமாக நீ விலகிவிடு என் செல்லமே. இந்த உலகமானது நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஆனால் உன்னுடைய முயற்சிகளின் முடிவாக நீ வெற்றியை பெற்றுவிட்டால் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உன்னை பாராட்டும். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வெற்றி பெறும் விதமாக உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளிலேயே தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்ந்து வருகிறாய் என அர்த்தம். அல்லது மிக பெரும் கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்து உன்னை பற்றி எப்போதும் ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்வில் நீ நன்றாக வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உனக்கு எதிராக யார் என்ன குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் அல்லது கூட்டமாக சேர்ந்து கோஷம் போட்டாலுமே கூட நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் உன் வாழ்வில் நீ வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய் என்பதை பொறுக்க மாட்டாமல் தான் அத்தனை பேரும் ஆற்றாமையின் காரணமாக உன்னை குறை சொல்கிறார்கள். எப்பொழுதும் நீ நல்ல சொற்களை பேசக்கூடியவனாக இருந்தால் உன் வாழ்வில் உனக்கான மதிப்பும் மிக அதிகமாக இருக்கும். நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பல பேர் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் உன்னை நோக்கி வைத்தாலும் அது எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கொண்டே நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் அன்பும் பண்பும் மரியாதையும் இருக்கும்படி பார்த்துக்கொள். நிச்சயமாய் நீ ஜெயிப்பதற்கான வேலைகளையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. கணவனும் மனைவியும் ஒரு அந்யோன்யமாக ஒற்றுமையோடு தங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வெற்றிகரமாக வழிநடத்தி செல்ல வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எவ்வளவு வயதானாலும் தன் கணவன் என்பவன் தன் மனைவியை ஒரு வார்த்தை கேட்டு சொல்வேன் என முடிவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே போல தன் கணவர் வந்து தன்னிடம் இதை செய்யலாமா, அது சரி வருமா என கேட்கும்போது நீங்கள் என்ன செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என தன் கணவர் எடுக்கும் முடிவை நம்பக்கூடிய மனைவியும் இருந்தால் அப்படிப்பட்ட அழகான காதலும் புரிதலும் இருக்கும் இடத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அவர்களிடம் வளரக்கூடிய பிள்ளைகளும் அடுத்தடுத்து அவர்கள் தலைமுறையை சந்தோஷமான குடும்பத்தை வைத்து வாழ்வதாக இருந்து விடுவார்கள். என் அன்பு பிள்ளையான நீயும் அப்படிதான் மன ஒற்றுமையோடு திருப்திகரமோடு நிம்மதியான வாழ்க்கையை சிரித்து கொண்டே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அதற்காக தான் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையுமே உன் கைகளில் கொண்டு வர தயாராக இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே. வாழத் தெரியாத சிலருடன் சேர்த்து வைத்து ஒரு சில மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையையும் இந்த உலகம் கெடுத்து விடுகிறது. துணைகளில் இருவரில் ஒருவர் சரியில்லை என்றாலும் இன்னொருவர் வாழ்க்கை வீணாக போய்விடும் தானே. எப்போதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து அன்பை செலுத்தக்கூடிய இடங்களில் மட்டும்தான் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கும். கணவன் மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் மனைவி என்பவள் எங்கிருந்தாலும் அனாதைதான். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு முழுவதுமாக தன்னுடைய உலகத்தையே பெயர்த்து கொண்டு போகும் அந்த பெண்ணிற்கு கணவன் வீட்டில் யார் ஆதரவு செய்கிறார்களோ இல்லையோ, கணவன் என சொல்லக்கூடிய அந்த துணை அன்பையும் ஆதரவையும் அவளுக்கு முழு துணையாக நிற்கக்கூடிய ஆளாகவும் இருக்க வேண்டும் என்பது இந்த கருப்பசாமி என்னுடைய உத்தரவு. ஒவ்வொரு மனைவியும் சிரிக்கும் போதே தெரிந்துவிடும் அவளுடைய கணவன் எவ்வளவு சந்தோஷமாக பார்த்து கொள்கிறான் என. அப்படி இல்லை என்றால் ஒரு பெண்ணிற்கு நரக வாழ்க்கையல்லவா அமைந்துவிடும்.
குடும்பங்களில் பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்ன தெரியுமா? மனைவிக்கு பிடிக்கும் என தெரிந்தும் அதை செய்யாத கணவன்மார்களும், எந்த விஷயம் பிடிக்காதோ அதை தெரிந்தும் வேண்டுமென்றே செய்கிற கணவர்களும் இருக்கும் வீட்டில் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். மனைவி என்பவள் அதை புரிந்து கொண்டு அனுசரித்து நல்ல மாற்றத்தை அவருடைய மனநிலையில் உருவாக்கினால் குடும்பம் என்பது மிக குதூகலமாக அமையும்.